இன்னைக்கான வீடியோல என்னத்தை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கான வீடியோல பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறத பார்த்து கேஜெட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து நீங்க நம்ம வந்து இன்னைக்கு கேஜெட்ஸ் ரிவ்யூ தாங்க போட போறோம். அதாவது யூடியூப்க்கு நாங்க யூஸ் பண்ற கேஜெட்ஸ் வீடியோ எடுக்கிறதுக்கு மைக் எல்லாமே போட போறோம் गाइस. ஆமாங்க. இந்த ப்ராடக்ட்லாம் நீங்களும் வாங்கணும்னு யோசிச்சீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை அனுப்பி வாங்கிக்கோங்க गाइस. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்குங்க गाइस. அது ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் திங் गाइस. உங்களுக்காக கஷ்டப்பட்டு நாங்க எடுத்து போடுறோம் गाइस. அதனால உங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனா ஒரு சப்ஸ்கிரைப் லைக் போட்டீங்கன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் गाइस. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ गाइस நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆடியோ ரிசர்ச் பார்க்க போறோம். ஆடியோக்காக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண மைக் நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோல ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண மைக் இதாங்க. பாட்டு பாடுறதுக்கும் இதை யூஸ் பண்ணோம். இது எங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக வாய்ஸ் ரெக்கார்டெல்லாம் பண்ணுறதுக்கு வீடியோக்கெல்லாம் நல்லாவே எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு गाइस இந்த இது ஐட்டம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் வந்து தந்துருக்குறாங்க. வேணா ஆன் பண்ணிக்கலாம், வேணா ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மைக்கோட இந்த நிப்பு பார்த்தீங்கன்னா 3.5 mm வருது. இதோட பேர் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்போர்ட். இத பாருங்க गाइस, ஸ்டாண்டும் கொடுத்துருக்காங்க, மைக்கும் கொடுத்துருக்காங்க गाइस. ஸ்டாண்ட் வேணா ஸ்டாண்ட் வச்சுக்கலாம், மைக் என்ன மைக் வச்சுக்கலாங்க. இல்லை ஏதோ ஒரு வீடியோவில் பேசுகிறோம் गाइस, எப்படி நடந்துனே பேசுகிறோன்னா இதை வச்சு கூட பேசலாம். அட்லீஸ்ட் நீங்கள் இப்படி வச்சுட்டு பேசுகிறீங்களா, ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறீங்களா, இதை வச்சு கூட பண்ணலாம் गाइस. நம்ம எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணோம் गाइस. இப்போ இந்த பிகினர்ஸ் எல்லாம் இருப்பாங்களா गाइस, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுவாங்களே, அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் गाइस. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன மைக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மனமோட ஒரு மைக் தாங்க பார்க்க போகிறோம். ஆமாம் गाइस, இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் வாங்கினதாங்க गाइस. எல்லாமே இங்கே இருக்கிற எல்லா பொருளுமே ஆன்லைனில் வாங்கினதாங்க गाइस. ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஆன்லைனில் வந்து நல்லாவே இருந்துச்சு गाइस. சீப்பாகவும் கிடச்சிச்சு, பெஸ்ட்டாகவும் குவாலிட்டியாகவும் கிடச்சிது. இந்த மைக் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லாவே வந்து கொடுக்குது. இப்போ வந்து ஃபேன் சவுண்ட்லாம் போட்டு நம்ம வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண போது ஆமாம் गाइस, அந்த ஃபேனை நாய்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணாமல் இது வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து கொடுக்குதுங்க. இதுவும் ஒரு அற்புதமான மைக் தான் गाइस. ஆமாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோ ஒரு மைக். பட் இந்த மைக் வந்து நம்ம வந்து யூடியூப்க்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் நாய்ஸ் கேன்சலேஷன் எல்லாம் இல்லை गाइस. அதாவது நாய்ஸ் கேன்சலேஷன்னா வெளில வந்து சவுண்டு எங்கே வெளியாவது போய் வளாக் பண்ணுறீங்க, இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க गाइस, எக்ஸாம்பிளுக்கு வெள்ளூர் ஃபோர்ட் போகிறீங்கன்னா கூட அங்கே கொஞ்சம் லவுட் நாய்ஸ் இருக்கும்ல गाइस, அந்த நாய்ஸ் எல்லாம் இது கேன்சல் பண்ணாது गाइस. ஆனால் இந்த ரெண்டு மைக்கும் கேன்சல் பண்ணுறோம் गाइस. அதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் வந்து இப்போ மைக் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஃபோன் மைக் பதிலாக இந்த மைக் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து உங்கள் ஃபோன் மைக் மாதிரி தான் யூஸ் ஆகும். ஏன்னா உங்கள் ஃபோன் மைக் வந்து எல்லா நாய்ஸுமே கேப்சர் பண்ணால் அதே மாதிரி தான் இந்த மைக்கும் ஃபோனோட மைக் தான் இது திணிக்கும். ஆமாம் गाइस, கிட்டத்தட்ட அந்த மாதிரினே வச்சுக்கலாம். ஆமாம் गाइस. நம்ம என்ன வரி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைட் ரிசோர்ஸ். இந்த மாதிரி நம்ம லைட் ரிசோர்ஸ்க்குள்ள என்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 2 COB ரீசார்ஜபிள் லைட் தாங்க யூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த மாதிரி கீ செயின் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு பாட்டில் ஓப்பனரும் கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஒரு மேக்னெட் கொடுத்ததால எந்த அயன்ல வேணா அட்டாச் பண்ணிக்கலாங்க. அப்புறமா இங்க ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, இப்படி வச்சுக்கலாம். இதோட இது பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவரேஜ் எல்லாம் கொடுக்குதுன்னு நான் வந்து இது வந்து உங்களுக்கு நைட் நேரத்தில் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு ரிவ்யூ சொல்லிடுறேன், அப்படின்னா உங்களுக்கு வந்து நைட் நேரத்தில் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அலுமினியத்தில் செஞ்சுருக்கிறாங்க. இது மொத்தம் 4 விதமான இது இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் கிளிக் பண்ண போது பார்த்தீங்கன்னா 60% பிரைட்னஸ், செகண்ட் டைம் கிளிக் பண்ண போது பார்த்தீங்கன்னா 30% பிரைட்னஸ். இதே நீங்கள் வந்து தேர்ட் டைம் கிளிக் பண்ண போது பார்த்தீங்கன்னா ஃப்ளிக்கர் ஆகி எரியும், அதாவது SOS லைட். ஸோ இதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹை பிரைட்னஸ் 100%. ஆமாம், இப்போ பாருங்க நான் 1 டைம் அமுத்துறேன் 60%. இப்போ பாருங்க லாங் ப்ரெஸ் பண்ணோடனே ஒரு திடீர்னு ஒரு மாதிரி மாறும் பாருங்க, மாறிச்சு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து 100%ன்னு. இது வந்து 500 mAh பேட்டரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட போது ரெட் கலரில் எரியும், சார்ஜ் ஃபுல்லான பெருக்கி க்ரீன் கலரில் எரியும் गाइस. இது பார்த்தீங்கன்னா 500 லூமினஸ் गाइस. 500 ரெண்டுமே சேர்த்தா 1000 गाइस. ரெண்டுத்தையும் சேர்த்தா 1000 லூமினுங்க. ஆமாம் गाइस. இது பாத்தீங்களா, இதுக்கு பார்த்தீங்கன்னா ரீசார்ஜபிள் வந்து C டைப் கேபிள் தான் யூஸ் பண்ணணும். அவங்களே வந்து கொடுக்குறாங்க. ரீசார்ஜபிள் வந்து C டைப் கேபிள் வந்து அவங்களே கொடுத்துட்றாங்க. இங்கே பாருங்க, இவ்வளோ தான் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கடையில் போய் பெருசாக கூட வாங்கியிருக்கலாங்க.
இல்லைன்னா நீங்கள் சி டைப் சார்ஜ் போடுற ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட இது யூஸ் ஆகும் கைஸ். அந்த ஃபோனில் இருக்கும்ல கைஸ், அதை கூட போடலாம் கைஸ். ஸோ இது எப்படி இங்கே சைடில் வந்து இருக்கும், இதை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ கைஸ் இங்கே சைடில் பார்த்தீங்களா ஃபினிஷ். அது வந்து உடஞ்சிடாது கைஸ், இது கைட்டிட்டு மாட்டுற மாதிரி தான் கைஸ் டைப்பு. ஸோ கைஸ் இதை வந்து நீங்கள் வந்து பவர் பேங்க்கில் கூட கனெக்ட் பண்ணி உங்கள் வந்து பவர் பேங்க் கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுவும் பவர் பேங்க்லேருந்து இதுக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது வந்து நைட் நேரத்தில் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம் கைஸ். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்குங்க. ஒரு லைட்டே ஆன் பண்ணல கைஸ். இப்போ வந்து அந்த சிஓபியோட அந்த ரீசார்ஜபிள் லைட்டை வந்து ஆன் பண்ணுறேன். நீங்களும் அந்த பிரைட்னஸை பாருங்கள். இது வந்து 100% பிரைட்னஸ். 100% பிரைட்னஸ். இது இப்போ வந்து 60% எடுக்கிறேன். இது வந்து 60%. 60% நமக்கு போதுமானது தான். இப்போ வந்து 100 எடுக்கிறேன். 100%. இது வந்து 60%, 30% ஃப்ளிக்கர், அதாவது SOS கைஸ். SOS. ஸோ இது வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கலாம். ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்கிறேன் பாருங்க. இப்போ 100 இது வைக்கிறோம் கைஸ். 100%, அதாவது 200% லைட் கைஸ். 500 லூமின்ஸ், 500 லூமின்ஸ், 1000 லூமின்ஸ், 1000 லூமின்ஸ் இப்போ வந்து அடிச்சிட்டு இருக்கிறது. உங்களுக்கு வந்து நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் வந்து கிட்ட இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அவ்வளோ தூரம் தெரிஞ்சுன்னு. தூரமாக போனாலும் தெரிஞ்சு உங்களுக்கு. இப்போ வந்து பேக் கேமராவில் வந்து கீழே காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஸோ கைஸ் இப்போ வந்து ஒரு இருட்டான இடத்துல இருக்கிறோம், எங்களுக்கே தெரிலன்னு வச்சுக்கோங்க. இப்போ உண்மையாக எங்களுக்கே தெரில. இப்போ வந்து உங்களுக்கு 100% ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுறேன். 500 லூமின்ஸ் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து இது வந்து 500 லூமின்ஸ். சரியா? இது வந்து இதுலேயும் ஆன் பண்ண, இது ஆன் பண்ணால் 1000 லூமின் வரும். இது லாங் ப்ரெஸ். இது 100. இப்போ பாருங்க, ஒரே லைட் ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்க. ஆஃப் ஆனாலும் நல்ல பிரைட்னஸ் தான் இருக்குது. இது பாருங்க, இந்த ஒரு இதுவே இவ்வளோ பெருசு. இப்போ வந்து 60%, 30% SOS. இப்போ நாங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணியிருக்கிறேன். 100. இப்போ பாருங்க 100% ஆன லைட். எந்தலையோ 100% நல்லாவே தெரியுது பாருங்க. கைஸ் இங்க பாருங்க கைஸ், மொத்தம் 1000 லூமினஸ் கைஸ். 1000 லூமின்ஸ் பாத்தீங்களா? பயங்கரமா பிரைட்டா எரியுது கைஸ். வந்து லைட் ஆன் பண்ணுறோம். சரியா? இப்போ வந்து ஒரு லைட் ஆஃப் பண்ணுறேன். ஒரு லைட் ஆஃப் பண்ணாலும் இவ்வளோ வருது. பட் 2 லைட்டையும் ஆன் பண்ணால் செம்மையாக இருக்குங்க. இப்போ ரெண்டுமே 100%. இது வந்து டைரெக்டாக பார்க்கக்கூடாதுங்க. இங்கே பாருங்க, செம்மையா கிளார் அடிக்குது. உங்களுக்கு ஃபோனில் பார்க்கறதால இந்த இது எல்லாம் இப்போ பாருங்க. எப்போவுமே இங்கே வந்து ரொம்ப 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 பிரைட்டாக இருக்குது. கேமராவில் பார்த்தீங்கன்னா அது வந்து லோ பண்ணி தான் காமிக்கும். அது உங்களுக்கே தெரியும். கேமரா வந்து லோ பண்ணி தான் காமிக்கும். பட் இங்கே டியூப் லைட் ஆன் பண்ணால் எவ்வளோ பிரைட்னஸ் இருக்குமோ அவ்வளோ பிரைட்னஸாக இருக்குது. பை கைஸ், நம்ம கீழே போய் பார்க்கலாம். பார்த்துட்டு இருந்தீங்களா எவ்வளோ பிரைட்டாக பர்ஃபெக்டாக இருக்குன்னு? இதெல்லாம் ஒரு கேம்பிங் போகிறீங்கன்னா இது யூஸ் பண்ணலாம் கைஸ். யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ட்ரைபேட். ஆமாம் கைஸ். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ட்ரைபேட்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கைஸ். இதுதாங்க கைஸ் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருந்தோம். ஆமாம் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா நாப் மாதிரி இருக்குல்லங்க, இது பண்ணா உடஞ்சிடுச்சுன்னு நினைக்காதீங்க கைஸ். அந்த மாதிரி அட்ஜஸ்டபிள். அந்த மாதிரி எப்படி வேணுமோ டைட் கீழே வச்சிடணும் கைஸ். டைட் வச்சிட்டா அந்த மாதிரி ஆயிடும். இல்லை இப்படி கூட மாறிக்கலாம். டைட் மட்டும் வச்சுக்கலாம். அப்புறம் இது வந்து இவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, லாங்காகவும் இழுக்கலாம். வந்து ஃபுல் பண்ண இது வந்து லாங் ஆகும். ஆமாம் கைஸ். ஸோ இது வந்து எண்டுக்கு வந்துட்டு இது வந்து இதாங்க லாங். அதோட லாங்கு இதை பாருங்க கைஸ். இது எவ்வளோ லாங்கில் இருக்குது நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த டேபிள் சைஸ் கிட்ட வரைக்கும் வருதுங்க. அதாவது 3 feet அவ்வளோதும் வருதுங்க. அதாவது 2.5 feet கிட்ட வருதுங்க. அதுக்கடுத்து இப்போ ரீசெண்டாக எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஸ்டாண்டுனா இதாங்க. ஆமாம் கைஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து இப்படி பிடிச்சிட்டே எடுத்துகிட்டு போயின்னு இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்குறாங்களா. இந்த பட்டன் வந்து புல் பண்ணிங்கன்னா இது வந்து எப்படி வேணால் மூவ் ஆகும். சரியா? இது வந்து எப்படி வேணால் மூவ் பண்ணி வச்சுக்கிட்டு இப்படி வச்சுட்டு இப்படி எடுத்துகிட்டு போகலாங்க. இதில் தாங்க இப்போ ரீசெண்டாக எல்லாம் நாங்கள் நிறைய வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது எங்களுக்கு ரொம்பவே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது கைஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து வீடியோ எடுத்துகிட்டே இருக்கிறோம். இப்போ வந்து நம்ம ஒரு இடத்துல வந்து டக்குன்னு போய் விக்கில வைக்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாண்ட்லலாம் இப்படி வச்சு அது பண்ணணும். பட் இதில் பார்த்தீங்கன்னா இப்படி போய் டக்குன்னு வச்சுட்டு டக்குன்னு இப்படி மேலே தூக்கிட்டு போயிடலாம். ஆமாம் கைஸ்.
இது வந்து எங்களுக்கு ரொம்பவே நல்லாவே ஹெல்ப் ஆச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்ட் தான் கைஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு கிம்பிள் கைஸ். கிம்பிள். பட் இது பேர் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்பைடர் லெக்ஸ்ன்னு வாங்க. இந்த லெக்ஸுக்கு பேர் வந்து ஸ்பைடர் லெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து எப்படின்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இது கூட தான் கைஸ் எங்களுக்கு இந்த மைக் கிடைச்சது. இதோட தான் இந்த மைக் வந்துச்சு. சரியா? இதுவும் செட்டு கைஸ். இதே தான் செட்டு தான். லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்க. எப்படி வேணா வச்சிருக்கலாம். இப்படி வச்சிருக்கலாம். இப்போ நீங்க எப்படி வேணுமோ அப்படி கையில கட்டிக்கிறீங்கன்னா கூட கையில கட்டிக்கலாம் கைஸ். இந்த கோப்ரோலாம் பண்ணுவாங்க இப்படி கையில கட்டின்னு. அந்த மாதிரினால நீங்க வந்து கட்டிட்டு எடுத்துக்கலாம். எப்படி கோப்ரோ ஆட் பண்ணதுனாங்க யோசிக்கிறீங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்க வந்து ஒரு கிளிப் மாதிரி ஒன்று இந்த பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை பிரஸ் பண்ணிட்டு இழுத்தா அவ்வளோதான். இது எப்படி லைட் அட்டாச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதுல அட்டாச் பண்ணிக்கணும். இது வந்து ஓப்பன் பண்ணிக்கணுங்க. இது ஓப்பன் பண்ணிட்டு இது கடையில் மாட்டணும். ஸ்க்ரூ டிரைவர் போட்டு லாக் பண்ணி வச்சுக்கிறதுனால இப்போ வந்து ஓப்பன் பண்ண முடியாது. இதில் வந்து கோப்ரோக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று கொடுப்பாங்கல்ல. இந்த மாதிரி ஒன்று கொடுத்து இங்கே ஒன்று அதில் கோப்ரோ மாட்டுற மாதிரி மாட்டிட்டு எடுத்துகிட்டு வந்து இதிலே மாட்டிடலாம் கைஸ். மாட்டிட்டு கோப்ரோலையும் வீடியோ எடுக்கலாம். வாங்கினா இது வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு உங்கள் மொபைலோட அடாப்டர் எடுத்து போட்டு உங்கள் மொபைல் ஃபோனை வந்து இப்படி வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு போகலாங்க. ஸோ அடுத்தது கைஸ் ஸோ இன்னொரு ஸ்டாண்ட் இருக்குது. அந்த ஸ்டாண்ட் வந்து அங்கே இருக்குது. அதில் தான் கைஸ் வந்து செட் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு வந்து அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். கைஸ் பாருங்கள், இதான் இந்த 7 ஃபீட். இது வந்து நீங்கள் வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள் நாபு. இந்த நாபை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னா இதோட கொடுக்கல கைஸ். இது நம்ம தான் கைஸ் வாங்கணும். இது வந்து தனியாக வந்து நம்மளே வாங்கிக்கணுங்க வேணும்னா. ஆமாம் கைஸ். ஸோ இங்கே பாருங்கள், இதில் தான் இது வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. இதோ செட்டாக நாங்கள் வாங்கினோம் கைஸ். இது வந்து ஆன்லைனில் நாங்கள் செட்டாக வாங்கினோம். இதோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இந்த 7 ஃபீட் லாங் உண்மையாக சொல்கிறோம், ஹைட்டாகவே வருங்க. ஆமாம் கைஸ், இது வந்து உண்மையாகவே 7 ஃபீட் லாங் ரொம்ப ஹைட்டாக வரும் கைஸ். வாங்க நெக்ஸ்ட் நம்ம வந்து எங்களுக்கு எப்போல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் மாடிலெல்லாம் இன்ட்ரோ கொடுக்கணும் கைஸ். அந்த மாதிரி நேரத்துக்கெல்லாம் இது ரொம்ப எங்களுக்கு நல்லாவே யூஸ் ஆச்சு கைஸ். இதை வச்சுட்டு நாங்கள் இப்படி கையில் பிடிக்காம இதை வச்சுட்டு கூட நாங்கள் வந்துட்டு நில்லி ஆடுவோங்க. நில்லி நாங்கள் பண்ணுவோம் கைஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ ரிசர்ச் பார்க்கலாம். வீடியோ ரிசர்ச்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண இது நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டுப்போம்ல, அந்த ஜீசஸ் இஸ் த வின்னர் மேன் ஒரு பாட்டு பாடி, அந்த பாட்டுக்கு நாங்கள் இதை யூஸ் பண்ணோம். எப்படி இதை யூஸ் பண்ணீங்க, இந்த யூஎஸ்பி எப்படி உங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, லேப்டாப்பில் வந்து இதை போட்டுட்டு லேப்டாப்பில் கேமரா இருக்கும்ல, லேப்டாப்பில் கேமரா ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை எடுத்துன்னு போய் உங்கள் லேப்டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இது வந்து வந்துடும். உங்கள் லேப்டாப்லேயே நீங்கள் வந்து போட்டுட்டு இப்படி வச்சு எடுத்துக்கலாம். நல்லாவே யூஸ் ஆகும் கைஸ். இதுலேயும் வந்து லைட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இங்கே 4 லைட்டு. இது முடிஞ்சால் நான் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன் கைஸ். இதனா உங்களுக்கு என்னால் நான் வந்து உங்களுக்கு இதை கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கேமரா பின்னாடி பார்த்தீங்கன்னா லைட்டுக்காக ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு வந்து லைட்டு வேணும்னு யோசிச்சிங்கன்னா இதை வந்து புஷ் பண்ணிங்கன்னா லைட் வந்து ஆன் ஆயிரும். இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, இது பாருங்கள். வேணும்னா லைட் ஆன் பண்ணிக்கலாம், வேணான்னா லைட் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு லைட் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பாருங்கள், அதில் தான் இப்போ வீடியோ எடுத்துட்டுருக்கிறேன். இப்போது உங்களுக்கு லைட் கூட ஆன் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஆஃப் பண்ணிட்டேன். சார்ஜ் ஏறினுக்கு போது எடுத்துருக்கிறேன். என்னடா கிளாரிட்டி இல்லைன்னு கேட்காதீங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா பிரைட்னஸ் எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ கிளாரிட்டி இருக்கும். பிரைட்னஸ் கம்மியாக இருக்க போது அவ்வளோக்கு அவ்வளோ கிளாரிட்டி கம்மியாக இருக்கும். செகண்டாக என்ன ஃபோன் யூஸ் பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா Oppo A1K. அந்த ஃபோன் தான் நாங்கள் வந்து செகண்டாக யூஸ் பண்ணது. ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து யூஸ் பண்ணுறோம் கைஸ். இப்போ ஃபோனை பற்றி வந்து இது 100% ஏறிச்சுன்னு பார்த்தீங்களா கைஸ்? ரொம்ப நேரமே வரும் கைஸ் 100% ஏறிட்டா. இந்த ஃபோனோட உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன் பாருங்கள். இதோட ரேம் பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஓக்டா க்ரோர் அந்த ஒரு ப்ராசஸரு. டிவைஸ் இன்டர்னல் ஸ்டோரேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 32 GB கைஸ். இதோட ரேம் பார்த்தீங்கன்னா 2 GB. 2 சிம் கார்டு வந்து இதில் போட்டுக்க முடியும். 4G மொபைல் ஃபோன். இதில் எப்படி சிம் போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் வந்து இருக்கோங்க, பின் போடுற மாதிரி இருக்கோங்க.
அவங்களே கொடுப்பாங்க ஒரு பின்னு. அந்த பின் போட்டிங்கன்னா இங்கே ஒரு சைட்லேருந்து வரும் கைஸ் ஒரு இதுவே அதில் வந்து சிம் வச்சுட்டு உள்ளே தள்ளி. ஸோ வந்து இப்போ நான் உங்களுக்கு இதோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு இங்கே இருக்கிற இதுவும் மட்டும் ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறதோட இதில் கிளாரிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் காமிக்கிறேன். ஏன்னா இது வந்து நாங்கள் வாங்கி ஒரு 4 இயர்ஸ் கிட்ட ஆகுது கைஸ். 4 இயர்ஸ் கிட்ட ஆகுது. ஸோ இப்போ வந்து இதுவை காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ கைஸ் இங்கே பாருங்கள், கொஞ்சம் கிளாரிட்டி வந்து இதுவாக தான் இருக்கும். ஆனால் இதுவும் ஓகேவாக தான் கைஸ் இருக்கும். ஆனால் இதுவும் ஓகே. பட் இதிலலாம் ஜூமிங்னா செம்மையாக இருக்கும். இதில் ஜூமிங் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், இங்கே ஒரு இது இருக்கா மைக்கு, இங்கே ஒரு இது அது கம்பெனி லோகோ. இப்போ அது ஜூம் பண்ணுறேன் பாருங்கள், பிளர்ரே ஆகாமல் வரும், பிளர்ரே ஆகாமல் ஜூம் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மள மொத்தம் 4x ஜூம் கைஸ். இது வந்து 4x ஜூம் தான் இருக்குது. இந்த ஃபோனோட இதுவை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு யோசிக்கிற கிளாரிட்டி கொஞ்சம் நல்லா தான் இருந்திருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மொபைலை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கைஸ் இதுதாங்க அந்த ஃபோன். நிறைய வீடியோ எடுத்திருந்த ஃபோனு. நான் ஒன்றே வந்தாங்க கைஸ் சஜஸ்ட் பண்ணுறேன். என்னன்னா இந்த 2 ஃபோனோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம். நான் யாரும் ஆன்லைனில் வாங்காதீங்க கைஸ், நேரில் போய் வாங்குறது நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் கைஸ். ஏன்னா ஸ்கேம் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது கைஸ். ஆனால் நீங்கள் வந்து கடையிலே வந்து போய் வாங்கிக்கலாங்க. ஆமாம் கைஸ், அது ஒரு பெஸ்ட்டு கைஸ். கடையில் போனீங்கன்னா ஸ்கேம் ஆகுறது நடக்காது கைஸ். சொல்லவா பார்த்தீங்கன்னா இது வருஷன் வந்து 14.0 இது வந்து அஃபிஷியல் வருஷன் தான். இது வந்து ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 256 GB கைஸ். 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ்ங்க. ஆமாம் கைஸ், இந்த ஃபோனோட ஒரு 20 டைம்ஸ் மேலே இருக்கும் கைஸ். இதோட ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 17.07 சென்டிமீட்டர். எல்லாம் இதுவும் நான் இங்கே ஒரு ஃபோட்டோவை போடுறேன் கைஸ், படிச்சுக்கோங்க. அப்புறமா இந்த ஃபோனோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5000 mAh. சரியா? பார்த்தீங்கன்னா 8 GB ரேம் ப்ளஸ் 4 GB. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் கேமரா 32 MP. ரியர் கேமரா வந்து 64 MP. கீழே 2 கேமராக்குள்ள அது வந்து 2 MP 2 MP ரெண்டும் 4 MP கைஸ். இதோட சாண்டிஸ்க்கு எக்ஸ்ட்ராவாக மெமரி கார்டு போடுறீங்கன்னா 15 GB 15.9 GB வரைக்கும் உங்களால் போட முடியும். இந்த ஃபோன் பேர் பார்த்தீங்கன்னா Oppo F23 5G கைஸ். அது வந்து 4G, இது 5G கைஸ். இப்போ வந்து இதில் தான் கைஸ் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இவ்வளோ நேரமாக அதில் தான் கைஸ் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். எவ்வளோ கிளியராக இருந்துச்சு. இப்போ பாருங்க, இதில் எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது, இதில் எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. பட் இதில் வந்து ஜூமிங் பண்ணணும்னா செம்மையாகவே ஜூம் ஆகும். ஏன்னா மற்ற ஃபோன்லாம் நம்ம வந்து ஜூம் பண்ண போது கொஞ்சம் பிளராக தான் ஜூம் ஆகும். பட் இந்த ஃபோன் வாங்கி 4 to 5 months தான் கைஸ் ஆயிருக்கும். 4 to 5 months தான் இருக்கும் இந்த ஃபோன் வாங்கி. இது ரொம்ப கிளாரிட்டியும் நல்லா தான் இருக்குது. இந்த ஃபோனும் நல்லா தான் இருக்குது, நல்லா யூஸ் ஆகுது கைஸ் எங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ், பை. இதோட எல்லா ஐட்டம்ஸோட டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க்ல கொடுக்குறேன். இந்த ஃபோனோட டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க்ல கொடுக்குறாங்க. இந்த ஃபோன் பாத்தீங்கன்னா நீங்க நேர்ல போய் வாங்குறது நான் பெஸ்ட்னு சொல்லுவேன். ஆமாங்க, நிறைய ஸ்கேம் ஆகும். ஏன்னா கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் எல்லாம் தெரியாம இருக்கும். ஏன்னா அவங்க என்ன போடுவாங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் இருக்கு அந்த மாதிரி தான் போடுவாங்க. பட் அதோட உள்ள இருக்கிற முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாம் போட மாட்டாங்க. நீங்க வந்து டைரக்டா போய் வாங்குறது தான் நான் வந்து பெஸ்ட்னு சொல்லுவேன். நாங்க இது ரெண்டுத்தோட பிரைஸும் டைரக்டா வாங்கணும் கைஸ். இது வந்து வாங்கணும் கைஸ். இது ரெண்டுத்தோட ப்ரைஸுமே, இந்த 2 ஃபோனோட ப்ரைஸுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணா கிளிக் பண்ணி வாங்கணும்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் ஷாப்புக்கு போய் வாங்கிக்குவாங்க. இதெல்லாம் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாங்க. இந்த 2 ஃபோனுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் பூர்விகாஸ் ஷாப்லேருந்து தான் கைஸ் வாங்கணும். ஆமாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஓகே கைஸ், பாய்.